Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு கேஸ் क्वेश्चन பார்க்க போறோம் செக்ஷன் 66ல. சோ இந்த கேஸ் வந்து இப்பனா previous year क्वेश्चनல நிறைய தடவை கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. இது எனக்கு சொல்லி தாங்க ப்ரோன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஓகேங்களா. சோ இந்த கேஸ் வந்து சிம்பிளா வந்து பார்த்தா SSP லிமிடெட் இவங்க ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டலோட டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இஷ்யூட் ஷேர் கேபிட்டலோட டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த இஷ்யூட் ஷேர் கேபிட்டல்ல 10 ரூபாயில 8 ரூபாய் வந்து பெய்ட் அப்ப 8 ரூபாய் வந்து கால் பண்ணிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸும் பே பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 2 rupees வந்து காலும் பண்ணல. ஷேர் ஹோல்டர்ஸ் பேயும் பண்ணல ஓகேங்களா. சோ கம்பெனியோட PUC நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 8 × 30 லட்சம் போடுறப்ப 2.40 crores வரும். அன்பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தா 0.60 crores வரும் ஓகேங்களா. சோ இப்போ இந்த கேஸ்ல என்ன பிளான் பண்றாங்கன்னா ஷேர் கேபிட்டல் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தா ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல ரெடியூஸ் பண்றாங்க. சோ பெய்ட் அப் அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு அன்பெய்ட் அப் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணி ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல 5 crores ல இருந்து 4 crores-க்கு ரெடியூஸ் பண்றாங்க ஓகே. சோ ஃபேஸ் வேல்யூ 10ல 8 ரூபாய் பெய்ட் அப் 2 ரூபாய் கேன்சல் பண்ணி விட்டு 8 ரூபாய்க்கு ரெடியூஸ் பண்றாங்க ஓகே. சோ 10ல இருந்து 8 ரெடியூஸ் பண்றாங்க. 5 crores ல இருந்து 4 crores ஆஃப் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்றாங்க ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல். ரெண்டாவது கேஸ் வந்து பார்த்தா இஷ்யூட் ஷேர் கேபிட்டல் அதாவது பப்ளிக் கையில இருக்கக்கூடிய ஷேர்ஸ் அந்த ஷேர்ஸ்ல அன்கால்ட் அப் 2 ரூபாயை கேன்சல் பண்ணி விட்டுட்டு 10 ரூபாயில இருந்து 8 ரூபாயா குறைக்கிறாங்க. 3 crores வந்து 2.4 crores டோட்டல் வேல்யூல குறைக்கிறாங்க ஓகே. சோ ரெண்டு கேஸ்ல நம்ம எப்படி டீல் பண்ணுவோம்னு சொல்லி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல் நீங்க ரெடியூஸ் பண்றதா இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரு ஜெனரல் மீட்டிங் ஃபார்ம் பண்ணனும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஃபார்ம் பண்ணனும், MOA ஆல்டர் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் கேஸ் மேட்டர் முடிஞ்சது. ரெண்டாவது கேஸ் தான் செக்ஷன் 66 வந்து அப்ளை ஆகும். காரணம் என்னன்னா இஷ்யூட் ஷேர் கேபிட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பப்ளிக் கையில இருக்குது. சோ பப்ளிக் கையில இருக்கக்கூடிய ஷேரை நீங்க ஆல்டர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா செக்ஷன் 66 வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகே. செக்ஷன் 66 படி AOA ஆத்தரைஸ் பண்ணிருக்கணும். ஜெனரல் மீட்டிங்ல நீங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கணும். ட்ரிபியூனல் கிட்ட அப்ளிகேஷன் ஒன்னு வைக்கணும் RSC1ங்கற ஃபார்ம்ல. அதுக்கு அப்புறம் 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் SEBI கிரெடிட்டர்ஸ் ROC and பப்ளிக்கு நீங்க அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்கணும் ஓகே 15 டேஸ்க்குள்ள. சோ நீங்க அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து ஒரு 3 மந்த் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூனல் வந்து வெயிட் பண்ணுவாங்க. இந்த 3 மந்த்க்குள்ள இந்த கிரெடிட்டர்ஸ் கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்ஷன் ரிசீவ் ஆகுதான்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்ஷன் ரிசீவ் ஆனுச்சுனா யார் கிட்ட இருந்து அப்ஜெக்ஷன் வந்திருக்கோ அந்த பெர்சனை கூட்டி ஹியரிங் பண்ணி விசாரிப்பாங்க. சோ அதுக்கு அப்புறம் ட்ரிபியூனல் வந்து ஓகே இந்த டெப்ட் எல்லாமே கம்பெனி கரெக்ட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படினு ட்ரிபியூனல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க அப்படினா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ரிடக்ஷன் பண்றதுக்கு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரிசீவிங் தட் ஆர்டர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 crores ல இருந்து 2.4 crores நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் புக்ல அதை நம்ம என்டர் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ கேஸ் 2ல தான் செக்ஷன் 66 வந்து அப்ளை. ஸோ செக்ஷன் 66ல நீங்க ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்க. பை.